வாசிக்க தெரிந்தவர்கள் நம்மலாம் நிறைய ஒர்க்கர்ஸ் காலையில் பைபிள் படிக்க டைம் இருந்திருக்காது. அதனால ஆளுக்கு வசனமாய் எடுத்தவர்கள் வாசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படித்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் இயேசு சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். அந்த ஜெபத்தை குறித்து தான் இங்க பேசுகிறார். இன்னைக்கு நமக்கும் ஜெபிப்பதற்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஜெபிக்க தெரியும், நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். ஜெபிக்க தெரியுமா எல்லாருக்கும்? சொல்லுங்க, ஜெபிக்க தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. தெரியுமா தெரியாது? ரெண்டு பதில. தெரியும் சொல்லுகிறவர்கள் கரைகளை உயர்த்தி சொல்லுங்கள், எங்களுக்கெல்லாம் ஜெபிக்க தெரியும். ரைட். ஆண்டு சொரால தெரியாதுன்னு சொல்லியிருக்கான். லூக்கா ரோமர் 8ஆம் அதிகாரம் எடுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு ஆண்டவர் என்ன சொல்றாங்க? ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி ஜெபம் பண்ணுவது என்னதென்று நாம் ஏற்றபடி விண்ணப்பம் பண்ணுவது என்னதென்று அறியாது இருக்கிறபடினால், அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? ஜெபம் பண்ண தெரியும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு ஏற்றபடி ஜெபிக்க தெரியும், ஜெபம் பண்ண தெரியும், ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு உனக்கு என்ன செய்யல தெரியல. அதனால ஆவியானவர் உனக்கு உதவி செய்யறார். அதனாலதான் அவர் ஜெபிக்கும் போது சொன்னாங்க, அந்நிய பாஷையில நமக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு என்ன சொல்லணும் என்ன கேட்கணும் நமக்கு தெரிய மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சது நம்ம பேசணும், அவ்வளவுதான். சிலருடைய ஜெபமெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு 50 கிலோ மூட்டை தூக்கிட்டு போற ஆள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? எங்கடா கொண்டு போய் இறக்குவோம் தான் நினைப்பாங்க. இறக்கும் போது பத்திரமா இருக்க மாட்டான், புத்திருக்கும். அதே மாதிரி சிலருடைய ஜெபத்தை ஆரம்பிச்சா பிரேக் வச்சுக்காது, பெண் இருக்காது, அப்படி போடும். சிலர் இங்க ஒரு ஜெப குறிப்பை சொல்லிட்டு நம்ம கங்கனாங்குளத்துல போய் தீவலையெல்லாம் சாப்பிட்டு வந்துடலாம். ஆனாலும் இங்க என்ன செய்யாது, ஓடிவிட்டு ஒரு முறை பண்ண தெரியாததுனாலதான் சரியா நமக்கு வாங்க தெரியும். நீங்க பேங்க்ல போய் செல்லாம் உங்க பணம் பேங்க்ல இருக்கு. நிறைய பேர் பேங்க்ல போய் பணம் எடுக்கவே தெரியாது. பணம் தெரியுமா? ஒரு படிச்சவங்களுக்கு தெரியும், சில பேர் தெரியாதுங்க. அந்த லிஸ்ட் தூக்கிட்டு வருவாங்க. சார் கொஞ்சம் நேரத்துக்கு கொடுங்க, நீங்க நிதாண்டி தானே அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. மாத்தி எழுதினான்னு வச்சுக்கணும். 5000 ரூபாய் தேவை, 50,000 எழுதிட்டாங்க. அக்கௌண்ட் இருக்குது 10,000 ரூபாய். 10,000 5000 கிடைக்கும், 10,000 50,000 கிடைக்கும். மாத்தி எழுதிட்டாங்கன்னா நடக்காது. நான் சொல்ல புரியுதா? சோ நமக்கு சில காரியங்கள் தெரியும். ஆண்டவர் இன்றைக்கு
ஜெபம்னா என்ன, ஜெபிக்கிறவங்க மனநிலை எப்படி இருக்குன்றதை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறேன். நிறைய ஆர்வம் இருக்குது, விருப்பம் இருக்குது, ஆண்டவர் மேல அன்பு இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணி அதுக்கு உன்னை வாங்க தெரியும். இவங்களுக்கு தெரிஞ்சபடி ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்துக்கு பரலோகமா ரைட் போட மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு சட்டம் வைத்திருக்கிறார். சட்டத்தின்படி போனா மட்டும்தான் வாங்க முடியும். நான் சொல்ல புரியுதா? சும்மா எல்லாரும் என்ன செய்ய முடியாது. நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இயேசுவே எனக்கு உதவி செய்யணும், அது வேற. இப்படி உள்ள வந்துச்சு, உனக்கு இங்குள்ள சூழ்நிலை எல்லாம் தெரியும். இப்ப உள்ள வந்த பிறகு நீ சில காரியங்களை ஃபாலோ பண்ணி தான் ஆகும். அப்ப எப்படி ஜெபிக்கணும்ன்றத பத்தி தான் ஆண்டவருக்கு சொல்லி கொடுத்தோம். ரைட்டா? பார்க்கிறதுக்கு இந்த ஓமை எப்படி இருக்குன்னா, 2 நண்பர்கள் இருக்கிறார். எத்தனை நண்பர்கள்? 2 நண்பர்கள் இருக்கிறார். அதில் ஒரு நண்பனுக்கு இன்னொரு நண்பன் வருகிறான். அந்த நண்பனுக்கு நடுராத்திரில வரான். எப்போ வரான்? நடுராத்திரில வரான். வந்தவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இப்ப சாப்பிடுறதுக்கு இவன்ட்ட ஒண்ணுமே இல்லை, இவன் ஒண்ணு இல்லாம இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 நண்பரில் ஒரு நண்பன் நல்ல வசதியும் பணமும் உள்ளவன், ஒரு நண்பன் வசதியும் பணமும் இல்லாதவன். ரைட்டா? அது ஒரு நண்பன் தேவன். ஒரு நண்பன் யாரு? அவர்கிட்ட எல்லாம் இருக்கு. ஒரு நண்பன் யாருன்னா நீங்களும் நான். ஒரு நண்பன் யாரு சொல்லுங்க? நீங்களும் நானும் தேவனுக்கு நண்பன் தானா? ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரெண்டா? ஏதாவது பதில் சொல்லணும். ஆமா, இல்ல. ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டுக்கு அப்பாவா? ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட் இல்லையா? ஃப்ரெண்டு தானே. யாருக்கா சந்தேகம் இருக்குதா? ஏதாவது சந்தேகம் இருக்குதா? சரி, யோவான் 15:15 வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு? யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஏனெனில் ஊழியக்காரன் எஜமான் செய்கிறதை நீங்கள் என்று அறிய மாட்டான். இனி நான் உங்களை சிநேகிதர் என்று சொல்லுகிறேன். அப்படிதானே? அப்ப அவருடைய பார்வை, நீங்க ஏத்துக்கிட்டாலும் போனாலும் சரி, அவர் உங்களை ஃப்ரெண்டா பார்க்கிறார். ரைட்டா? தேவன் ஒரு மனுஷனை ஃப்ரெண்டா பார்க்கிறார். தேவனால் ஒரு மனுஷனை உங்களை ஃப்ரெண்ட் போல பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார், இயேசு சொல்லும்போது சொன்னாரு, பாருப்பா 2 ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ஒருத்தர் பணம் இருக்கு, ஒருத்தர் பணம் இல்லை. அப்போ ஒரு ஃப்ரெண்டுடைய தேவை எப்போ வருதுன்னா, நடுராத்திரில தேவை. தேவை எப்போ வருது? எவ்வளவு ஃப்ரெண்ட் இருந்தாலும் நடுராத்திரி யாரும் தேவை தட்டுவீங்களா? நடுராத்திரி யாரும் தேவை தட்டுவீங்களா? அப்படி தட்டணும்னா அந்த நபர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். அப்படிதானே? சொல்லு, ஆமாவா இல்லையா? நீங்க எவ்வளவுதான் சபைக்கு விசுவாசியா இருந்தா, நான் பாதுகாக்க உங்க வீட்டுக்கு வர முடியுமா? சொல்லுங்க, வர முடியுமா? நீங்க ஏற்றுக்கலாம், பாஸ்டர் அக்கம்பக்கத்துல ஏற்றுக்கலாம். இவனுக்கு இங்க என்ன வேலை கேட்பான கேட்க மாட்டாங்க. ஆனா 2 நண்பர்களும் ரொம்ப க்ளோஸா இருக்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு ஒரு தேவைன்னா உங்களுக்கு டக்குனு யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? உங்களுக்கு ஒரு தேவை யார் ஞாபகத்துக்கு வருவாங்க? இயேசு உங்கள் நண்பனா இருந்தால் இயேசு உங்க ஞாபகத்துக்கு வருவாங்க. ஒரு தேவைன்னா யார் ஞாபகத்துக்கு வருவோம்? இயேசு வரணும். ஆனா நமக்கு யார் வர்றா? 2 பேரை நண்பன் சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல 2 பேர் மட்டும்தான் அவர் நண்பன் சொல்லியிருக்கிறார். ஒன்று ஆபிரகாம். ஒன்று யாரு? ஏசாயா 41:8 சொல்லுகிறார், என் நண்பனான என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி என்றார். இன்னொன்னு யாரு? யாத்திராகமம் 33:17 வாசிங்க. இன்னொரு ஒருவன் தன் சிநேகிதனுடைய பேசுகிறது போல கர்த்தர் மோசேயோடு பேசினார், முகமுகமாய். அப்படின்னா 2வது ஃப்ரெண்ட் யாரு? முதல் ஃப்ரெண்ட் ஆபிரகாம், 2வது ஃப்ரெண்ட் யாரு? மோசே. தேவனுக்கு பழைய ஏற்பாட்டுல 2 ஃப்ரெண்ட் தான். எத்தனையோ மனிதர்கள் வாழ்ந்தார்கள், எல்லாரையும் குறித்து பைபிள் அப்படிப்பட்ட சர்டிபிகேட் அவர் கொடுக்கிறார். 2 பேருக்கு மட்டும் தான் சர்டிபிகேட் கொடுக்கிறார். ஒருத்தர் ஆபிரகாம், ஒருத்தர். ஏன் 2 பேர் மட்டும் ஃப்ரெண்டா இருந்தாங்க? மற்றவங்க எல்லாரும் ஊழியம் பண்ணாங்க. தாவீது தான் தேவனுடைய இருதயம். ஆண்டவர் எப்படி இருப்பார்ன்றதுக்கு தாவீதை பார்த்து ஆரம்பிச்சார். ஆனா ஆண்டவரே ஆசைப்பட்டது யாரோட ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டார்னா 2 பேருக்கு தான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த 2 பேர்கிட்ட மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த 2 பேரும் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. 2 பேர் யாருக்காக ஜெபம் பண்ணாங்க?
தன்னை ஆபிரகாம் தன்னை வேண்டான்னு போன லோத்துவுக்காக ஜெபம் பண்ணி கடைசியில 10 நீதிமான் கொண்டு வந்துட்டார். அதாவது பட்டணத்தை அழிப்பேன்னு கர்த்தர் சொன்னார். 50 ஆரம்பிச்சு கடைசி 2 வரைக்கும் வந்துட்டாரு. 10 ஏன் அப்படின்னா தன்னை யாருக்காக அந்த ஜெபம் பண்ணுகிறார்? தன்னை வேண்டான்னு போனவங்களால் ஜெபிக்கிறார். மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா மோசையை கண்டறிய வேண்டும் என்று நினைத்த ஒரு கூட்டத்துக்காக ஆண்டவர் சொன்னார், மோசே நீ விலகிடு, இவங்களை நான் உடனே கொன்றுதான் அப்படின்னா. ஆனா மோசே சொன்னார், இல்லாதவரே அவங்களை கொல்ல வேண்டாம், நீங்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க, கொல்றதா இருந்தா என்னையே கொன்றுங்க. அப்படி பரிந்து பேசுறதுனால மோசே கிட்ட பேசும்போது கர்த்தர் எப்படி பேசுறாரு? ஃப்ரெண்டு போல பேசுறாரு. நீங்க தேவனுடைய ஃப்ரெண்டா இருந்தா உங்க ஜெபம் யாருக்காக இருக்கும்? அடுத்தவங்களுக்காக இருக்கும். அதனால நம்ம பார்க்கலாம் 2 ஃப்ரெண்ட் இருந்தாங்க. அந்த 2வது ஃப்ரெண்டுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் வந்துட்டான். அதனால இவன் போய் என்ன செய்யறானா, சிநேகிதனே ஒருத்தன் இப்பதான் வந்தான், பட்டினியா இருக்கிறான், அவனுக்கு ஒண்ணுமே இல்லை, அவன் முன்னாடி வைக்கிறதுக்கு அப்போ வேணும், நீங்க தாங்க போய் கேட்கிறோம். நீங்க தேவனிடத்துல போய் கேட்கிறோம், முழுக்க நமக்காக கேட்கிறோம். யாருக்காக கேட்கிறீங்க சொல்லுங்க? உங்க ஜெபங்கள் யாருக்காக இருக்குது? ஒரு மாதிரி பாத்தீங்க, நான் பேசுற தமிழ் புரியலையா? யாருக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? நமக்காக, நம்ம வீட்டுக்காக, நம்ம பிள்ளைக்காக, நம்ம மாமியாருக்காக, மருமகனுக்காக. ஆனா ஆண்டவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் போது யாருக்காக ஜெபிக்கலாம் சொல்றான்? யாரெல்லாம் நினைவுபடுத்த சொல்லுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிரியை நினைக்க சொல்றான். யார் நினைக்கணுமா சொல்லுங்க? ஜெபத்துல எதிரியை நினைக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு, மத்தேயுல எப்படி இருக்கிறார்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அப்ப குற்றம் செய்தவர்களை எங்க நினைக்கணுமா? ஜெபத்துல நினைக்கணும். எங்க நினைக்கணும் சொல்லுங்க? எங்க நினைக்கணும்? ஜெபத்துல நினைக்கணும். நம்ம எங்க எங்க நினைக்கிறோம்? ஜெபத்துல யாரை நினைக்கிறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனிடத்துல உன்னை வாங்கணும்னா முதல்ல தேவன் உங்களுக்கு நண்பனா இருக்கணும். அவர் உங்களுக்கு எப்படி இருக்கணும்? அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நான் கேட்டா அவர் எனக்கு தருவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சா மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள போக முடியும். சில நேரங்கள ராத்திரி நேரங்கள போன் வருது. போன் பண்ணி என்ன சொல்றாங்க? பாஸ்டர் எனக்கு உடம்பு முடியல, கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கன்றாங்க. போன் பண்ணா இவர் எடுப்பாரு, இவர் பேசுவாருன்னு தெரிஞ்சதுனால போன் பண்றாங்க. அப்படிதானே? எடுக்க மாட்டாரு, ஜோம் பண்ண மாட்டாருன்னு தெரிஞ்சா போன் பண்ணுவாங்களா? யாராவது உடம்பு முடியலன்னா டேட் எனக்கு போன் அடிக்கிறீங்களா? அண்ணா ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. ஏன் இல்ல போன் யாருக்கா உடம்பு முடியல டக்குன்னு சுமதி எனக்கு போன் அடிச்சு, சுமதி எனக்கு ஜோம் பண்ணு சொல்றமா? இல்ல பாட்டிக்கு போன் பண்ணி, பாட்டி நீங்க ஆடியால் என்ன ஜோம் பண்ணுங்க சொல்றமா? ஏன் நம்ம மைண்டுக்கு தெரியும் யாருக்கு போன் பண்ணா ஜோம் பண்ணுவாங்களோ அவங்களுக்கு போன் பண்ணும். சரிதானா? ஆமாவா இல்லையா? ஏதாவது ஒரு பக்கம் சொல்லுங்க. ஆமா. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்கு ஒரு தேவன் வந்துச்சுன்னா அவரை பார்க்க தெரியும். அவர் எனக்கு நண்பன், அவர் எனக்கு தருவாரு அப்படின்னு நமக்கு தெரியும். அதனாலதான் போனது எப்போன்னா நடுராத்திரி போறோம். எப்ப போறாரு? மேக்சிமம் நடுராத்திரி ஒரு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. சில நேரங்களில் தெருக்களில் சண்டை வந்துருப்பாங்க. தெரு சண்டை பார்த்துருக்கீங்களா? கணவன் மனைவியோட சண்டை வந்துடும். புதுசு நல்வாழ தூக்கிட்டு விளக்குவார். அந்த அம்மா தெரிஞ்ச வீட்டுக்குள்ள போவோமா தெரியாத வீட்டுக்குள்ள போவோம்? சொல்லுங்க. தெரிஞ்ச வீட்டுக்கு வாழ்க்கை கொண்டு என்ன சொல்லணும்? அவங்க வந்தா இங்கெல்லாம் வரல, அவளை நான் வெட்டாம விட மாட்டேன். இப்படி சண்டையெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? பார்த்துருக்கோம்ல. தெரிஞ்ச வீட்டுக்குள்ள தைரியமா நடுராத்திரமான போயிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ஜெபம் பண்ணும்போது மனநிலை எப்படி இருக்கணும்னா, அவரை எனக்கு தெரியும், நான் எந்த நேரம் கூப்பிட்டாலும் கர்த்தர் எனக்கு வருவார். இல்லையா? அந்த மனநிலை நமக்குள்ள வரணும். பெரிய பிரச்சனை என்னன்னா, நம்ம மைண்ட் செட் ரொம்ப புலம்பி போய் கிடக்கு. விசுவாச நிறைய பேரை சரீரத்தில் அடிக்கல, சரீரம் நல்லா இருக்குது, மைண்ட் செட் அடிச்சுட்டு. இந்த மைண்ட் செட்ல என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் போய் கேட்டா தருவானா? தரமாட்டான். ஆனா வசனம் என்ன சொல்றதுன்னா, நண்பன் நடுராத்திரில போய் நண்பன் கிட்ட அப்பா கேட்கிறான். கேட்ட உடனே கிடைச்சிச்சா? சொல்லு, கேட்ட உடனே கிடைச்சிச்சா?
கேட்ட உடனே கிடைக்கல. அவர் என்ன சொல்றாருப்பா, இப்ப இல்ல. ஏன்னா இஸ்ரவேல் தேசத்தினுடைய வழக்கம் என்னன்னா, சாயங்காலம் தான் அப்பம் சொல்லுவாங்க. அப்பம் சுட்டு சாயங்காலம் தான் போய் மாவு எடுத்து வருவாங்க, சாயங்காலம் தான் மாவு பிணைவாங்க, சுட்டு சாப்பிட்டு புளிக்கட்டுன்னு வச்சிருவாங்க. அதனால எல்லா வீட்டிலும் மாவு இருக்கும். நீங்க போய் எந்த ராத்திரி போய் கேட்டாலும் அப்பத்துக்கான மாவு எடுத்து உடனே சுட்டு தருவதற்கு ஃப்ரெண்டா இருந்தா உடனே தருவாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க பாருப்பா, என் பிள்ளைகளை கூட படுத்திருக்காங்க, இந்நேரம் நான் எச்சு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் ஜெபிச்ச உடனே பதில் வருதா? நான் இப்ப ஜோபனை முடிச்ச உடனே எனக்கு பதில் வந்துருச்சுன்னு சொல்லி யாராவது சொல்ல முடியுமா? ஜெபிச்ச உடனே பதில் வராது. சில நேரங்கள் ஒரு நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். உங்களுக்கு எப்ப தேவையோ அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருவாரு? கொடுத்துருவாரா கொடுத்துட மாட்டாரா? கொடுப்பாரு, 100% கொடுப்பாரு. ஆனா உடனே வராது. நம்ம என்னன்னா, நம்ம மைண்ட்ல ஒண்ணு நினைச்சுட்டே போறோம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நம்ம நர்சம்மாவுக்கு ஒரு வேலை தான், இப்போ அவங்க அதெல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு நல்ல அவங்க மனசுல நினைக்கிறாங்க, காவேரி ஆஸ்பத்திரியில எனக்கு நர்ஸ் வேலை வேணும் நினைச்சிட்டு போய் ஜோம் பண்றாங்க. ஆண்டவரே, காவேரி ஆஸ்பத்திரியில எனக்கு நர்ஸ் வேலை வேணும். இவங்க நினைப்பலாம் எப்படி எதுல இருக்குது சொல்லுங்க, எதுல இருக்குது? காவேரி ஆஸ்பத்திரியில வேலை, காவேரி ஆஸ்பத்திரியில வேலை. இப்போ உடனே காவேரி ஆஸ்பத்திரியில இருந்து அப்பாயின்மெண்ட் வந்துருச்சுன்னா ஆண்டவர் பதில் கொடுத்துட்டாங்க. எந்த பதிலுமே வரலாம். இவங்க என்ன நினைப்பாங்க? ஜோபுனி இருக்கும், காவேரி இல்லாட்டாலும் பக்கத்தில் இருக்கிற அந்த செல்வான் இருடைய அங்கேயாவது கிடைச்சிருந்தா ஆண்டவர் ஒன்றுமே தவறு அப்படின்னு அர்த்தம். அவரும் கொஞ்சம் மௌனமா இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு? இருப்பார், மௌனமா இருப்பார், இருக்க மாட்டாரா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. 6-7. கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. உங்க சொந்த பைபிளா இருந்தா அண்டர்லைன் போட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இரவும் தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் பொறுமையாயிருந்து அவர்களுக்கு காலையில வேலை வாங்கி தராம இருப்பாரா? வேலை வரும், ஆனா அவர் என்ன நினைப்பாரா? இன்னும் கொஞ்சம் பேசட்டும். இவருக்கு வேலை கிடைக்காம இருக்கும்போதுதான் பேசுறான். வேலை கிடைச்சா போய் நோயாளிகிட்டையும் டாக்டர் கிட்டையும் போனை போட்டு கூட நர்ஸ் கிட்டையும் பல்ல காட்டுறா, ஏன்ட்ட வந்து பேசுறான் அப்படின்னு அவங்க என்ன பண்றாரு? நான் சீரியஸா சொல்றேன், வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு தான் அந்த நண்பன் சொல்லுகிறாரு. அடுத்த வருஷம் என்ன சொல்லுதுன்னா, லூக்கா பயன்படுவாங்க. அந்த நண்பன் என்ன சொல்றாரு பாருங்க, மேலூர் கொண்டு ஒரு கிரமம் போட்டுருக்கா. பின்பு அந்த பின்பு கொண்டு ஒரு கிரமம் போட்டுருக்கா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் பதில் கொடுக்கல, கொஞ்சம் வெயிட் பண்றாரு. அந்த பின்னாடி படிச்சீங்கன்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கேட்டவன் அந்த வீட்டை விட்டு வெளியில போகல, கேட்டவன் வீட்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். அதனால அந்த எஜமா நினைக்கிறாரு, ரெண்டா இருக்கிறது மட்டும் கொடுக்காட்டாலும் கூட பரவாயில்ல, கேட்டாங்க. என்ன வேண்டாம் வசனம் சொல்றது, கேட்டது நிமித்தமாவது கொடுப்பான் அல்லவா? அதுதானே பைபிள் என்னப்பா எழுதிருக்குது? வாசிங்க, கேட்டா அவன் தனக்கு சிநேகிதனாய் இருப்பது நிமித்தம் கொடாவிட்டாலும், அவன் தனக்கு சிநேகிதனாய் இருப்பது நிமித்தம் எழுந்தவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்டது நிமித்தமாவது எழுந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் அல்லவா அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கேட்டவன் இந்த வீட்டை விட்டுட்டு போகவே இல்லை, கேட்டுட்டே நிற்கிறான். அங்கிருந்து பதில் வரல. எப்பா கதவு பூட்டியாச்சுப்பா, என்ன பேச்சு தர முடியாதுன்னு சொன்னா, எப்படியாவது கொடுத்துருக்கா, நம்ம சார் கேட்டுக்கா பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் குழுக்கிறது 200 ரூபாய் 300 ரூபாய் 1000 ரூபாய் குறைஞ்சிரும். உங்களெல்லாம் நான் நம்பி இருக்கேன், இல்லைன்னு சொன்னாங்க, இல்லைன்னு சொன்னாங்க. கேட்கறப்பா கேட்கலையா?
கோடீஸ்வரர்களே பதில் சொல்லுங்க. கேட்கிறோமா கேட்கலையா? கேட்கிறோம்ல. மனுஷன்ட்ட மட்டும் ஒரு தடவை இல்லைன்னு ஒயாம கேட்க தெரியுற நமக்கு தேவத்தை மட்டும் ஒரு தடவை ஜோமன் ஆண்டவர் எனக்கு தரவே மாட்டான். அவர் சொன்னாரா அவன் தரமாட்டான்னு சொல்லி? ஏன்னா நீ அப்படியாவது ஜோம் பண்ணணும் அவர் எதிர்பார்க்கிறார். உன் சத்தத்தை கேட்கறதுல அவர் அவ்வளவு ஆர்வமா இருக்கிறார். அதனால கொஞ்சம் வெயிட் பண்றார். அவனை நோக்கி இரவு பகல் கூப்பிடுற விஷயத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கார். கொஞ்சம் கூப்பிடட்டும், கொஞ்சம் ஜெபிக்கட்டும், உன் சத்தத்தை கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றார். சார் சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைகிட்ட எதையாவது கையில ஒண்ணு வச்சிருக்க அந்த பிள்ளை பாஞ்சிட்டு வரும் எடுக்கிறது. உடனே கொடுத்துட மாட்டோம், நம்ம அப்படியே பின்னாடி அப்படியே இல்லையா? ஆகாஷ் எல்லாரும் எங்க வீட்டுக்கு வருவோம். அவன் அம்மா தூக்கிட்டு வருவாங்க. வருவான்னு வேலைக்கு பார்த்து அவன் அம்மா தூக்கி வந்து படுக்க வைப்பான். அவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. யாராவது அவனை பார்த்தா அவனை தூக்கி வைக்கும். அவனை தூக்குறதுக்கு அவங்க ஒரு மெத்தட் வச்சிருக்காங்க. தூக்குறவங்களை பார்த்து மட்டும் சிரிப்போம். அவன் சிரிச்சுட்டானா என்ன செய்யணும்? தூக்கணும். கையை நாலு ஆட்டிக்கிட்டு சிரிப்பான். நம்ம என்ன செய்யறதுன்னா என்னதான் பண்ணுவான்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்தா சொல்லி சொல்லி அவன் சிரிச்சு சிரிச்சு பார்ப்பான். ஒரு மாதிரி செஞ்சு பார்ப்பான். வழியே என்ன பண்ணுவான்? அழுது. அம்மாவா இல்லையா சொல்லுங்க, அம்மாவா இல்லையா அப்படின்னு அர்த்தம் என்ன? பிள்ளைக்கு தெரியுது எப்படியாவது தூக்கணும். தூக்குவதற்கு நான் என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் அந்த பிள்ளை என்ன செய்யுது? சிரிச்சு பார்க்குது, என்னென்னவோ பண்ணி பார்க்குது. வேற வழியே இல்லைன்னா அழுது. அப்புறம் தூக்கிட்டீங்கன்னா அந்த அழுக காணாம போயிடும். கண்ணீரே வராது. கல் அழுக பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கல் அழுக. அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுறாருன்னா, ஜெபம் பண்ணா ஜெபத்துல தடுத்து நில்லு. கர்த்தர் எனக்கு தருவார்னு நம்பி தானே வந்த. தருகிற வரைக்கும் தட்டிக்கிட்டே நில்லு. தருகிற வரைக்கும் என்ன செய்? அதான் ஆண்டவர் கீழே சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டறியுங்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்டுக்கிட்டே நில்லுன்றார். பெய்யாத அந்த வாசல் அந்த மனுஷன் நின்றுட்டே இருக்கிறதுனால உள்ள அடுத்து அவர் யோசிக்கிறார், என்னத்தை செய்ய அப்படின்னு அந்த எரிச்சல் பட்டுட்டாலும் வந்து கேட்டதை எடுத்து கொடுப்பான். அல்லவா நீங்க ஜோப் பண்றீங்க, நிறைய பேர் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவீங்க. ஒரு புக் வச்சுக்கோங்க, ஒரு நோட் வச்சுக்கோங்க, என்னெல்லாம் கேட்டீங்கன்னு எழுதுங்க. எழுத திரும்ப 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 கேட்டுட்டே இருக்கு. ஏய்யா நான் சொல்ல புரியுதா? பதில எதிர்பார்த்து தேவ சமூகத்துக்கு போகாதீங்க. உங்க இருதயத்தை எம்சியா வச்சுட்டு போங்க. நீங்க எதிர்பார்க்கிற பதில் போல கர்த்தருடைய பதில் இருக்காது. ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் வேற, என் நினைவுகள். நீங்க இயேசுவின் சீசர்கள் தானா? சொல்லுங்க பக்கத்துல பாருங்க, நீங்க இயேசுவின் சீசரா? சொல்லுங்க, இயேசுவின் சீசரா இயேசுவின் சீசரா? யாருடைய சீசர்? இயேசுவின் சீசர் என்றால் உங்கள் தேவைக்கு வேறாக ஒரு மெத்தட் சொல்லி கொடுக்குது. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நாம் அவனுக்கு இடரா இல்லாதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடி, அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து என்னது யாருக்காக? பணம் கையில வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யாருக்கு? சொல்லுங்கப்பா, யாருக்கு? கர்த்தருக்கு. எனக்காகவும் உனக்காகவும். இப்போ ஒரு பெரிய தேவை, டாக்ஸ் கட்டணும், வரி கட்டணும், என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது ஆண்டவர் சொன்னாங்க பாரு, பேதுரு வரி கட்டணும். ஏன்னா பேதுருனுடைய வீட்டுல தான் இயேசு வாடகை இருக்கிறார். கப்பம் பேதுருடைய வீட்டுல தான் வாடகை இருக்கிறார். இப்போ அந்த வீட்டு ஓனர் தான் வரி கட்டணும். வீட்டு ஓனர் எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு பின்னாடி விட்டார். இப்போ வரி கட்டுறதுக்கு பணம் வேணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாங்க. நாம வந்து யாருக்கும் இடமா இருக்கக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் நாம இடமா இருக்கக்கூடாது. ஒண்ணு செய், நீ போய் தூண்டில போடு. என்ன செய்யணும்? தூண்டில போடு. ஒரு மீன் மாட்டும். அந்த மீனின் வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள வெள்ளி பணம் இருக்கும். அதை எடுத்து முதலாவது எனக்கு, அப்புறம் உனக்கு செலுத்த வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தூண்டில போடு. தூண்டிலாம் வேற என்ன சொல்லுதுமா? சுவிசேஷம். சுவிசேஷம் இயேசுவை பத்தி சொல்லு. சொல்ல புரியுதா? இயேசுவை பத்தி ஜனங்களுக்கு சொல்லு. உங்களுக்கு தேவையானதை செய்வதற்கு தேவன் ஏதோ ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒரு மீன் என்ன செய்யுது?
வேதத்துல மீன் ஆத்துமாக்களை பிடிக்கும். மீன் யாரு பிடிக்குது? அப்ப ஆத்துமாவை பிடி, ஆத்துமா வாயில அது ஆத்துமா உனக்கு தேவையானத அந்த ஆத்துமாக்கள் கருத்துல கத்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். உனக்கு தேவையானது அங்கே கிடைக்கும். அதை எடுத்து கத்தருக்கு செலுத்த வேண்டியதை கத்தருக்கு செலுத்து. உனக்கு தேவையானதை நீ என்ன செஞ்சுக்கோ வச்சு. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? கடன் வாங்காத, போய் ஊழிச்சு இயேசு பத்தி சொல்லு. அவனை கூட்டிட்டு வா. அவனுக்கு தெரியும் வருகிறவங்க எத்தனை பேர் பணம் வச்சிருக்கிறாங்க, ஆஸ்தி வச்சிருக்கிறாங்க, சொத்து வச்சிருக்காங்க. இயேசுனா யாரும் தெரியாம இருக்காங்க. அவனை இயேசு நடத்த கூட்டிட்டு வா. அவனுக்கு தெரியும் நான் நல்லா இருக்கிறது காரணம் இந்த அக்கா சொன்ன காரணம் தான், இந்த அக்கா சொன்னதான் காரணம்ன்றதான் கண்டுபிடிப்போம். அப்போ உனக்கு உதவி செய்யும். அந்த உதவி உனக்கு போதுமானதாக. இது ஊழியக்காரர்கள் மட்டும் இல்லை, விசுவாசிகளுக்கும் வேலையா. அதனால கடன் வாங்காதீங்க, கடனாக இருக்கவும் செய்யாதீங்க. ஆத்துமாக்களுக்காக நீங்க பிரயாசப்படுங்க. ஆத்துமாக்களுக்காக இரவு பகலும் ஜெபம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க. அவங்க உங்க தேவையை அவங்க வாயில கத்த வச்சிருக்க. உங்க தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மீனை கத்தர் அகப்பட பண்ணுவோம். நான் சொல்ல அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் சொன்னாரு பணத்துக்கு எவனே எதிர்பார்க்காத. தூண்டில வசனம் ஒரு தூண்டி, இந்த வசனத்தை பிடிச்சவன் அப்படியே நான் போன வசனத்தை போடு, வார்த்தையை கொடு. உனக்குன்னு ஒரு மீனை நான் வச்சிருக்கேன். அந்த மீனை உங்ககிட்ட வரும். ஒரு தேவை அந்த மீன் கிடையாது. லேலியா நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? உடனே நீங்க யாரை பார்த்தாலும் எனக்கு பணம் தருவாங்க அந்த கண்ணத்துல பார்க்காதீங்க. உங்களுக்கு தேவையானது எங்க இருந்து கிடைக்கும்னா ஆத்துமா ஆதாயம் பண்ணுங்க. ஆண்டவர் சும்மானா யாரையும் விட மாட்டார். பூமியிலே ஒரு மனுஷன் வந்து உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரான், சம்பளம் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலைக்கு வந்தாலும் சும்மா அனுப்புவீங்களா? ராமக்கா வீட்டுல ராமன் இருக்கணும் சில 3 மணிக்கு வருவாரு, சும்மா விட்டுருவீங்களா? சும்மா கேட்பாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்துதான் அனுப்புறோம். ஒரு மனுஷன் போய் இயேசு பத்தி சொல்லுங்க, இல்லைன்னா உட்கார்ந்து ஒரு மனுஷனை ஜோப் பண்ணுங்க, பரலோகம் உங்களுக்கு சம்பளம் தான். லேலுயா. இத முதல்ல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தர் எனக்கு தருவாரு அப்படின்றத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அந்த அறிவும் அந்த சிந்தனை இல்லாததுனாலதான் நம்ம நிறைய நேரங்களை போய் அடுத்த ஆள்கிட்ட போய் என்ன செய்யறோம், நமக்கு இருக்கிற தேவையை பயன்படுத்தி பிசாசு நம்மளை கடனை விழ தருவதற்கு வழி திறப்பான். அவன் வெட்டி வைப்பான், புளிய வைப்பான். அவன் நம்ம சிக்குவன்னு நினைச்சுட்டு இருப்பான். ஆனா நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருப்பீங்கன்னா உங்க கால்கள் அதில் சிக்கிக்கொள்ளாது. லேலுயா. சங்கீதம் 37:31 சொல்லுகிறது, தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. லேலுயா. அதுதான் நான் சொல்றேன், கர்த்தரை உங்களுடைய சிநேகிதராய் வைத்திருங்கள். உங்க ஃப்ரெண்ட் யாரு சொல்லுங்க? உங்க ஃப்ரெண்ட் யாரு? சத்தமா சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாரு? சோகமா சொல்லாதீங்க, சந்தோஷமா சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர், கர்த்தர் என்னுடைய நண்பர். உங்க நண்பர் யாரு? உங்க தேவைகளை அவருக்கு தெரியும். எந்த ராத்திரினாலும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடணும். கூப்பிட்டு கிடைக்கிற வரைக்கும் விட்டு எந்திரிக்கணும். கேட்டுக்கிட்டே அந்த நண்பன் பாருங்க, அந்த மாஸ்டர் விட்டு போகவே இல்லை. இவன் உள்ள இருந்து ஒரு சவுண்ட் கொடுக்குறாரு, இப்பதான் தரப்பியா இருப்பான், பிள்ளைகள்லாம் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவன் விடவே இல்லை. திரும்ப 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 கேட்கிறான், திரும்ப திரும்ப கதவு தட்டுறான். இல்ல எனக்கு வேணும், எனக்கு வேணும், கதவு தட்டுறான். பட்டத்திலிருந்து ஆளுக்கு எந்திரிக்கிறார். உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, கொடுத்து முடிப்போம் அப்படின்னு சொல்லி அடுத்த என்ன பண்றாரு, கொடுப்பதற்கு பேசுங்க. லேலுயா. இப்படி நீங்க தேவனிடம் வந்து வாங்கி பழகுங்க. லேலுயா. பெரிய கஜனாவை பரலோகத்தில் வச்சிருக்காங்க, நமக்காக வச்சிருக்கிறாங்க. நீங்க கேட்பீங்கன்னா தருவதற்கு ஒரு போதுமானவா இருக்கு. இதை எப்பவுமே உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால ஆண்டவரே கேளுங்கள். அது முக்கியமான வார்த்தை என்னன்னா, அப்பொழுது உங்களுக்கு புரியும். கேளுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு வேணும், எனக்கு வாங்கிட்டாங்க, இது எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க, கேளுங்க. உங்களுக்கு தேவை என்றால் தேடி வந்து தரும். லேலுயா. காவிரியில தான் வேலை வேணும்னு அவர் தீர்மானிச்சா காவிரி ஆஸ்பத்திரியில கிடைக்கும். இல்ல வேண்டாம் நலாஸ்பத்திரியில வேலை செய்யட்டும் அப்படின்னா நலாஸ்பத்திரியில கிடைக்கும். மேட்டர் என்னன்னா, வேலை இல்ல என்னை போஷிக்கிறது, என்னை போஷிக்கிறது கர்த்தர். லேலுயா. ஆயிரக்கணக்கான ஊழியக்காரன் விசுவாசிகள் வருகிற சபை செய்ய வேண்டிய ஒண்ணு சாதாரண விசுவாசிகளாக வருகிற நம்ம சபை என்ன பண்ணுது செஞ்சு 14 ஊழியக்காரர்களுக்கு பணம் கொடுக்கும்.
50,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்றோம். இப்பெல்லாம் செய்யணும்னா ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் வரணும், வந்தாதான் செய்ய முடியும். விசுவாசியை நம்பி இல்ல ஊழியம், கர்த்தரை நம்பி. ஏலியா ஆண்டவர் சொன்ன, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணும். லேலியா உங்க ஜெபங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு? ஃப்ரெண்ட்னு சொல்லி கேட்பீங்களா? எப்படி கேட்பீங்க? கேட்டு பார்ப்போம், தந்தா பார்ப்போம், தரணும் இல்லையா? எப்படி கேட்பீங்க? பாருங்க, சூரியன் வருதுல, நாளைக்கு சூரியன் வருதுல, எங்க பட்டாலும் சூரிய ஒளி தான் வரும், அப்படிதானே? ஆனா உங்களுக்கு அந்த சூரிய ஒளியை நெருப்பா மாற்றணும். தீ வேணும் உங்களுக்கு. இருக்கிறது சூரிய ஒளி. என்ன பண்ணா தீ கிடைக்கும்? சொல்லுங்க, என்ன பண்ணா தீ கிடைக்கும்? லென்ஸ் ஒன்று வச்சிருக்காங்க, படிச்சிருக்கோம்ல. பேப்பரை விரிச்சு அந்த லென்ஸ் என்ன செய்யுமா, பேப்பருக்கும் சூரிய ஒளிக்கும் நடுவில் வைக்கணும். இப்ப அந்த சூரிய ஒளி அந்த லென்ஸை தாண்டி வந்து விழும் பொழுது அந்த ஒளியினுடைய அந்த ஹீட் வந்து கூடும் போது என்ன, பேப்பர் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும். இந்த அனுபவம் இருக்கா? ஜெபம் தான் அந்த லென்ஸ். இந்த லென்ஸை ஒரே இடத்துல பிடிக்கணும். ஆட்டி 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 பிடிச்சிங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஆனாலும் தீ பிடிக்கும். உண்மையா இல்லையா? அதுதான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். கே, அவரை நண்பன் என்று நினைத்து கே, அவர் தருகிற வரைக்கும் கே, அவர் தருவார் என்ற நம்பிக்கை வரைக்கும். லேலுயா, எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? லேலுயா, அவர் தருகிற வரைக்கும் நீங்க தேவ சமூகத்தில் என்ன பண்ணணும்? நிற்கணும். அவர் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு நம்ம நிற்போம். கர்த்தர் நம்மை ஒரு நாள் கைவிட மாட்டார். லேலுயா, நான் பண்ண ஜோபம்